அனைவருக்கும் வணக்கம். கால்நடை வளர்ப்போருக்கு சிறந்த சேவைகள் வழங்கிட ஏதுவாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பணியாணை வழங்கிடவும், முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவும், புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு கால்நடை பராமரிப்பு, மீன்வளம், மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும், இயக்குனர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு பணி நியமனம் ஆணை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ரூபாய் 16.88 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள திட்டப் பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக ரூபாய் 118.42 கோடி மதிப்பீட்டில் 31 ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் மற்றும் நவீன இறைச்சி பதனிடும் வளாக பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கால்நடைத்துறையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 222 நபர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கியமைக்கும், 16.88 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களுக்கு திறந்து வைத்தமைக்கும், அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கால்நடைத்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், துறை செயலாளர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.